ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எங்களோட திருப்பதி பிரேக் தரிசனம் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் ஒரு ப்ரீ பிளானிங்கே இல்லாமல் தான் திருப்பதி போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவம் டைம். ஸோ ஒரு பிளானே இல்லை, சும்மா திருப்பதி போகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் போனோம். திருப்பதியை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளால் க்ரௌடை தான் வந்து அங்கே மேனேஜே பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எங்களுக்கும். தெரியாதனமாக போய் நாங்கள் சர்வ தரிசனமில் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 300 ருபீஸ் டிக்கெட் புக் பண்ணாததுனால. சர்வ தரிசனம் வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி நாங்கள் தரிசனம் பண்ணலை, ஆனாலும் அந்த க்ரௌடில் நல்லாவே மாட்டிக்கிட்டோம். உள்ளே போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு. அதுலேருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கே. ஸோ அவ்வளோ க்ரௌடு இருந்தது. டிக்கெட்டு வாங்கிட்டோம் எங்கள் கையில். ஆனால் பார்த்திங்கன்னா அது அடுத்த நாளைக்கு மதியம் 3 மணிக்கு அப்படின்னு இருந்தது. அவ்வளோ நாள்லாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, அதுவும் இந்த க்ரௌடில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அப்போ லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு தெரிய வந்தது தான் விஐபி பிரேக் தர்ஷன். நாங்கள் என்ன நினச்சோன்னா விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் இது எங்களுக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா திருமலைக்கு போயிட்டு விஐபி பிரேக் தர்ஷனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க ஜேயு ஆஃபீஸில் அதுக்கான டிக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஆனால் நாங்கள் டிக்கெட்டோடையே வெளியே வந்தோம். அங்கே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அந்த 4 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் கையிலேருந்து ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கான டிக்கெட்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு செக் பாயிண்ட் என்ன தெரியுமா? இதை எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த விஐபி பிரேக் தர்ஷனில் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு 10,500 ருபீஸ். இதில் இந்த 10,000 வந்து திருமலைக்கோட டொனேஷனாக நம்ம கொடுக்கறது, அண்ட் 500 ருபீஸ் ஆஸ் யூஷுவல் டிக்கெட்டுக்கு நம்ம கொடுக்குற காசு. ஸோ ஒருத்தருக்கு 10,500 இருந்தால் மட்டும்தான் இந்த விஐபி பிரேக் தர்ஷனில் நம்ம உள்ளேயே போக முடியும். ஸோ இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் திருப்பதிக்கு போகிறேன். அதுவும் எனக்கு சாமியை இவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு மேலே இந்த விஐபி பிரேக் தர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கிற ஃபர்ஸ்ட் டே மார்னிங். பட் நான் இதோட வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூஸாக எடுக்கலை. ஸோ உங்களுக்கு பிரேக் ஆகி தான் வரும். சாரி ஃபார் தட். ஆக்சுவலி ஒரு பிளானிங்கே இல்லாமல் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு ஜேயு ஆஃபீஸில் போய் நாங்கள் எங்களோட டிக்கெட்ஸை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் புக் பண்ணியிருந்தோம், அதாவது மலைக்கு கீழே தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ திரும்பவும் எங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ஏன் அப்படின்னா மார்னிங் 4:30க்கு எங்களோட தரிசனம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்னிங் 4:30க்கு நாங்கள் திருமலையில் இருக்கணும் அப்படின்னா ரோட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் நைட்டு 12 o'clock நாங்கள் திருமலைக்கு ரீச் ஆனால் தான் முடியும். ஸோ அதனால் நாங்கள் நைட்டு கிளம்பி போகணும். ஸோ தூக்கமே இருக்காது, அடுத்த நாளும் ட்ரைவ் பண்ணோம். அப்படிங்கிறதுனால நாங்கள் ரூமுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 11 o'clock to 12 o'clock அந்த மாதிரி நாங்கள் கிளம்பியிருப்போம் மலை மேலே ஏறுறதுக்கு. ஸோ காரில் தான் போனோம். ஸோ கொஞ்சமாக மெதுவாக அந்த பனிக்காற்று எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படி தான் நாங்கள் மலை ஏறினோம். ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரம்மோற்சவம் டைம் அப்படிங்கிறதுனால திருப்பதியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. நான் அதோட வீடியோஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன் பட் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக லைட் செட்டிங்கோட ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸோட சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, பிகாஸ் டைம் ஓட்டணும் இல்லையா, நாங்கள் அங்கே ரீச் ஆனது என்னமோ ஒரு 12:30 மணிக்கு.
பட் மார்னிங் 4:30 வரைக்கும் நாங்கள் அங்கே டைமை ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சும்மா வேலைத்தனம்லாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் இருந்தது, இந்த பூஜை சாமானம். அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு பேங்கிள்ஸு சொல்லியே ஆகணும், வேறு லெவலில் இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நாங்கள் ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கேட்டை வந்துட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம். வைகுண்டம் 2 வந்து எங்களோட கேட் வேவாக இருந்தது, அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட பாத்வே. பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் நடுவில். பட் நம்மளால் சர்வ தரிசனம்லேயும் சரி 300 ரூபாய் டிக்கெட்லேயும் சரி இவ்வளோ ஃப்ரீயாலாம் போகவே முடியாது. ஸோ இந்த க்ரௌடை என்னால் மேனேஜே பண்ண முடியாதுப்பா, காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஐபி பிரேக் தர்ஷன் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துனால க்ரௌடை மேனேஜே பண்ணிக்க முடியாது. அண்ட் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டிக்கெட்டை நான் காமிக்க மறந்துட்டேன். பட் அது ஒரு பிங்க் கலரில் இருந்தது பாருங்கள், எனக்கு முன்னாடி போகிறவங்க கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி தான் இருந்தது டிக்கெட். ஸோ இவ்வளோ தான் க்ரௌடு, க்ரௌடு நிறையா இருக்காங்க, பட் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக அப்படி தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ என்னால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் சாமியை ரொம்பவே கிட்ட இருந்து தரிசனம் பண்ண முடியும். ஸோ என்னோடய ஃபியான்ஸே சொல்லியிருந்தாங்க, முன்னாடியெல்லாம் எல்லா தரிசனத்துலேயும் வரும்போது என்னால் சாமியை இவ்வளோ கிட்டத்துலலாம் பார்க்க முடியாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தரிசனத்தை நம்மளால் 1.5 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஆனால் நம்ம ஒரு நாள் முன்னாடியே வர வேண்டியதாக இருக்கும் இந்த டிக்கெட்டை எடுக்கிறதுக்கு. இல்லை நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜாலியாக வந்து ரிலாக்ஸ்டாக இருந்து 1.5 மணி நேரத்தில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டே இருக்கலாம். மற்ற கோயில் மாதிரி தான் 1.5 மணி நேரத்தில் வேலையே முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியை பொறுத்த வரைக்கும் மற்ற டிக்கெட்ஸில் வரும்போது நம்ம சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த டிக்கெட்டில் அப்படி கிடையாது. சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்பகிரகத்துலேருந்து வெளியே வந்துட்டு நம்மளால் 1 மணி நேரம் வரைக்கும் அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் இங்கே சைடில் பார்க்குறவங்க எல்லாருமே சர்வ தரிசனம்காக வந்து வெயிட் பண்ணுறவங்க தான். ஸோ அவங்களோட நிலமையை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க, அவங்களால நிம்மதியாக தூங்க முடியல, உட்கார முடியல, ஏன் நிற்க கூட முடியலன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இடம் இல்லாமல் நின்றுட்டே இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் அடுத்த நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் தரிசனமே இருக்கும். அது வரைக்கும் இவங்க இதே மாதிரி க்யூவில் க்ரௌடில் தான் இருக்கணும். ஸோ அதை பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருந்தது. ஸோ டிடிடியில் இன்னும் கொஞ்சம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு திருப்பதி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் திருப்பதி போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.